செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியான உன்னை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் நம்ம ஆரம்பித்தோம். இது ஒரு புது வருடத்துக்காகவே எடுத்த ஒரு செய்தி தான் பாருங்கள். உள்ளுக்குள்ள ஒரு உந்துதலோடு ஒரு எடுத்த வசனம் இது. இதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்னோட பேசியிருக்கும் போது அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் அதில் இடைப்பட்ட விஷயங்கள் அது அப்படியே தொடர்ச்சியாக சபைக்கு போதிக்கணும்னு ஒரு விருப்பமாக இருந்தது. அதனால் அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம். கர்த்தர் சில வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் சிறுவல் ஜனங்கிட்ட கொடுக்கும்போது அக்காலத்தில் அக்காலத்தில் அக்காலத்தில்ன்றார் இல்லைங்களா. அது அக்காலம் சொல்லும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தை தான் பேசுகிறார். அதனால தான் கொலேசியரில் எழுதும்போது பவுல் கொலேசியர் நிருபத்தில் எழுதுகிறாரு, எல்லா பண்டிகைகளும் ஓய்வு நாட்களும் எல்லா ஆசரிப்புகளும் குமாரனை பற்றியதே அப்படின்றார். அப்போ எல்லாமே குமாரனை பற்றி தான் பேசுகிறார். ஏன்னா ஆதாம் பாவம் பண்ணிட்ட உடனே மீட்பு தான் அவசியம். அந்த மீட்பு மனுகுலத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. மனுகுலத்தை மீட்கலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் அது ஆதாமிலிருந்தே கர்த்தருடைய முழு மனதில் இருந்தது மீட்பு. அதனால தான் உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவர்னு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருந்து பாருங்க. அப்போ இந்த மீட்பை எப்படி பிரகடனப்படுத்திட்டு வராருன்றதான் பார்க்குறோம். ஒரு இன மக்களை தெரிந்து கொள்கிறார். அந்த இன மக்களோட அதான் ஆபிரகாம் சொல்லப்படுது. அவளோடு கூட நிறைய காரியங்களை பேசிட்டே வரார். அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் அனுகிரகம் பண்ணுகிறார். ஆக்கினை தீர்ப்புனா என்னன்றதை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். தண்டனைனா என்ன, தண்டனைக்குள்ளே இருக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது, இந்த ஜனங்க எப்படி சிறையிருப்பில் போகிறாங்க, அதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தெரியும் பாருங்கள். பைபிள் படிக்கும் போது நீங்கள் சில நேரத்தில் நினைக்கலாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு கதை தானே அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போது குமாரன் எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு ஒரு வெற்றியை உண்டாக்கி ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறான்றதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதனால தான் வேதம் ரொம்ப அவசியம். வேதத்தை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தீர்மானங்களை குறித்து நிறைய எண்ணங்கள் நமக்கு புலப்படும் பாருங்கள். அப்போ இந்த செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகமும் அதே தான். அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய போறான்றதை அவர் வாக்களிக்கிறார். அப்போ ஆக்கினைகளை அகற்றி அந்த வார்த்தை வருது இல்லையா. ஆக்கினை தீர்ப்பு ஒருத்த மேல இருந்துச்சு ஆசீர்வாதத்தை தர முடியாது. உன் ஆக்கினை தீர்ப்புல தான் அவன் விடுதலை ஆக்கினாதான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். அப்போ ஆக்கினை தீர்ப்புன்றது என்னன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு அவமானம். அது பாருங்க, இப்பெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சகஜமாகி போச்சு. அரசியல்வாதி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வாலிப பசங்க கூட ரவுடித்தனெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் ஷோல்டர்லாம் மேலே தூக்குவான். அவர் 2 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாராம்பா அப்படின்னு, ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆகிட்டுருக்கும்பா. அது அவமானம். சில நேரத்தில் பாருங்கள், அது இந்த ஜெயிலுக்கு போகிறது, சண்டை போடுறது, சில நேரத்தில் தண்டனைக்குள்ளாகிறது, குற்றம் சாட்டப்படுவது, இதெல்லாம் ஒரு அவமானம். அப்போ ஆக்கினை தீர்ப்பில் ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னால் அது அவனுக்கு ஒரு அவமானம், குற்றவாளின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆக்கினை தீர்ப்புல இருந்து அவனை விடுதலை ஆக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வேணும். அந்த பதில் தான் அவமானத்தை நீக்கும். எப்படி உன் மேல இருக்கிற ஆக்கினை தீர்ப்பை விளக்குறது? அப்போ ஆக்கினை தீர்ப்பை விளக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா இருக்கு. அப்போ அந்த ஆக்கினை தீர்ப்புல இருந்து அல்லது அந்த அவமானத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா கர்த்தர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கிறார். அதான் ஆசீர்வாதம். ஏன் இன்னைக்கு நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொன்னோம்னா நம்மளை அவர் நேசிக்கிறான்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லைங்களாங்க. அந்த நேசிக்கிறான்றதை வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான் அவர் நம்மளை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், நீங்க கூட எங்கே ஒரு கல்யாண காட்சிக்கு ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போது கந்த துணியை போட்டு கூட்டு போக மாட்டீங்க. எத்தனை பேர் அப்படிங்கிறீங்க? பரவாயில்ல போட்டுனுவா, அப்படிதான் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக தெரியும் பிள்ளைங்களை. அப்படி இல்லை இருக்கிறதுல எது நல்லா இருக்கோ அதை எடுத்து போட்டு
அந்த பிள்ளைங்களை அலங்கரித்து கொண்டு போவோம். அப்போ 4 பேர் முன்னாடி என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம். ஒரு உடுத்தி காமிக்கிறதுலையோ, அந்த பிள்ளைங்களை நடத்துறதுலையோ, ஒழுக்கத்திலையோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அதை கொண்டு வருவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்களை நான் நேசிக்கிறேன், அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். பார்த்தாவே சொல்லிடலாம், அந்த பிள்ளைங்க என்னப்பா ரொம்ப செழிப்பாக இருக்குது, அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கர்த்தர் என் மேலே ஒரு ஆக்கடை தீர்ப்பு இல்லை, அல்லது ஒரு அவமானத்தை என் மேலே வைக்கலன்றதுக்கு ஒரு பெரிய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆக்கணை அகற்றின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஆக்கணை அகற்றலன்னு சொன்னால் நம்ம மேலே நன்மையை கொண்டு வரவே முடியாது. எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் பாத்திரவான்களே கிடையாது. அதனால தான் முதல்ல சொல்றார், ஆக்கணைகளை அகற்றி. இந்த ஒரு வார்த்தை தான் நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சத்துருக்களை விலைக்கு போகலாம், அது இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஆக்கணைகளை அகற்றின்றதை காமிக்கிறேன். இந்த ஆக்கணைகளை ஏன் அகற்றுறாரு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தணும். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளாக கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்றது முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வரணும். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக வரணும்னு சொன்னா, முதலாவது அவனை தண்டனையிலிருந்து அவனை தப்பு வச்சு காமிக்கணும் இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க, சில வேத வாக்கியத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்து காமிக்கிறேன். ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போகுதுன்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னு வச்சிங்களா, அந்த நம்பிக்கையே வராது. சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே தெரியல, இல்லை கடவுள் நமக்கு செய்கிற காரியத்தை நம்மளால எப்படி காண முடியல, உண்மையில ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா, என்ன வழி நடத்துறான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா, நம்மளால ஒரு முன்னேற்றமான வகையில் போகவே முடியாது. ஜெயிக்கணுன்ற ஆசை கூட நமக்கு வராது. அதான் உண்மை. அதனால தான் கடவுள் ஒரு மனிதனுக்கு முதலாவது என்ன தர்றாருன்னா, அவனை ஒரு நம்பிக்கை வேணும். அவனுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், இவர் போதுமானவராக இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வேணும். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்க. ஆதியாகமம் 30:22 வாசிக்கலாம் பாருங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். சொல்லுங்க, நினைத்தருளினார். எல்லாம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். நினைத்தருளதுன்னா என்ன? மறந்துட்டார்னு அர்த்தமா? ஐயோ, யாக்கோபுக்கு ஒரு பொண்டாட்டி ராகேல்னு ஒருத்தர் கொடுத்தாலே, ஐயோ மறந்துட்டாங்களே, திடீர்னு ஞாபகம் வந்துடும். சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஞாபகம் மட்டும் உள்ள ஆட்கள் இருக்காங்க பாருங்க. சில நேரத்தில் அவங்க பேசுறதே அவங்க மறந்துடுவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பேசணுனே அப்படின்வாங்க. நினைத்தருளினார் அப்படின்னு சொன்னா மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாதுங்க. நினைத்தருளினான்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார்னா ராகேலுக்கு ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். அதனாலதான் நினைத்தருளினார்ன்ற வார்த்தை வருது பாருங்க, வாசிக்கலாம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். பாருங்க, இப்போ ஒரு வசந்த வாசிக்கிறோம் இல்லையா, நிந்தையை நீக்கிவிட்டார். கனடா பைபிள்ல ரொம்ப அப்படியே வருது, அவமானத்தை நீக்கிவிட்டார் என்று அப்படின்னே வருது. ஏன் ராகேலுக்கு ஒரு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்களே பார்க்கலாம் பாருங்க. மனுஷனுக்கு என்ன தோணுன்னா, எதுனா ஒன்று நமக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்ம மேலே கோபமா இருக்கிறான்ற எண்ணம் வந்துடும். இப்போ லேயாளுக்கு குழந்தை பிறகுது, மில்காலுக்கு பில்காலுக்கெல்லாம் குழந்தை பிறகுது. லேயாள் 6 பிள்ளையை பெற்றா. அதுக்கப்புறம் ராகேல் குழந்தை பிறக்கலன்னு அவள் கொண்டு போய் திரும்பவும் தன்னுடைய வேலைக்காரியை விட்டுட்டு இவளோட நீ சேருன்னு சொல்கிறா. அவளுக்கு 2 குழந்தை பிறகுது, அதுக்கு ஒரு 8. உடனே லேயாள் பார்க்குறா, இல்லை நீ இந்த வேலைக்காரியோட சரி, திருப்பி 2 வேலைக்காரியை சொல்றாரு. 8 2 10. அதுல தீனால்னு ஒரு பெண்ணை வேற பெற்று எடுக்கிறாங்க. 11 குழந்தைங்க இப்ப வந்துருச்சு பாருங்க. அதுவரையும் ராகேலுக்கு குழந்தை பிறக்கவே கிடையாது. இப்ப ராகேலுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் நடக்கல, அதனால கர்த்தர் என் மேல ஏதோ ஒரு கோபத்தை வருமா வராதா? உங்க வாழ்க்கையில் கூட பாருங்க, சில காரியங்கள் ஏதாவது ஒன்று தாமதம் மாட்டோம், உடனே 1000 கூட நம்ம யோசிப்போம். நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா, தசம்பாகம் போடாது போயிட்டுமா, 12 மாசத்துல 7 மாசம் போட்டோம், 5 மாசம் விட்டோமே, அதனால கர்த்தர் ஏதாவது நமக்கு தடை செஞ்சுட்டாரா? ஏதோ ஒரு பிளாக் இருக்குதா? ஏதோ ஒரு நான் ஜெபிக்காம போயிட்டேனா, இல்லை நான் உபவாசம் பண்ணாம இருக்கிறனும், ஒருவேளை நான் ஏதாவது ஒன்று செய்யாம ஏதோ ஒரு காரியங்கள் மனதில் ஓடினே இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கடவுள் நம்மளை நினைக்கலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எந்த நன்மையை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் விளங்குது? அப்போ யாக்கோபு கிட்ட சண்டை போடுறா, பிள்ளைய தாரும், இல்லைன்னா நான் சாகுறேன், குழந்தைய கொடுக்கலாம், செத்து போறேன். உடனே யாக்கோபு கேட்கிறான், நான் என்ன தேவனா உனக்கு பிள்ளைய கொடுக்கறதுக்கு? அவர் உனக்கு கொடுக்கலாம்னு சொன்னா நான் ஒண்ணுமே தர முடியாது. நான் உன முத்தம் கொடுக்கலாம், கொஞ்சம் கூப்பிட்டு உனக்கு ஒரு 5 முத்தம் 6 முத்தம் எக்ஸ்ட்ரா உன என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பிள்ளைய என்னால என்ன பண்ண முடியாது, தர முடியாது. கர்த்தர் உனக்கு தரலன்னு சொன்னா நான் உனக்கு தரவே முடியாது. அப்ப கர்த்தர் நினைக்கிற வரையும் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகவே
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நான் சொல்ல பாருங்க, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தேவனா இடைப்படுற வரையும் காத்திருப்பது மிக அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். பொறுமையாரு, ராகேலுக்கு நன்மை செய்ய போகிறார். ராகேல் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ராகேலை கொண்டு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை தேவன் வடிவமைத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் பொறுமையா இருக்கு. அவளுக்கு தெரியல பாருங்க, கர்த்தர் இப்ப நினைத்தருளினார். அதான் நேரம், சரியான நேரத்தை கர்த்தர் அவளுக்கு தயவு பாராட்டினார். இப்ப குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்தவனே பேர் வைக்கிறார். இன்னும் ஒரு குமாரனை 24, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று வேறிட்டார். யோசேப்பு சொல்லுங்க, யோசேப்பு நிந்தையை நீக்கினார்ன்றான். நிந்தையை நீக்கினா அவமானத்தை என்ன பண்ணாரு? நீக்கிட்டாரு. அப்போ ஆக்கணை தீர்ப்பு அல்லது அவமானம் ரெண்டு எதோ எடுத்துங்க. இந்த ஆக்கணை தீர்ப்பு அவமானமும் என்னை விட்டு நீங்கணும்னு சொன்னா எனக்கு எதனா பிறக்கணும். பிறந்தாதான் இந்த அவமானமும் ஆக்கணை தீர்ப்பு என்னை விட்டு என்ன பண்ணும்? நீங்கும். எத்தனை பேர் விளங்குது? அப்போ யோசேப்பு ராகேலுக்கு பிறந்த உடனே என் நிந்தையை நீக்கினார், அவமானத்தை நீக்கினார். நான் சொல்றேன் பாருங்க, குமாரன் இந்த பூமியில பிறந்ததே நம்ம மேல இருக்கிற எல்லா அவமானத்தையும் நிந்தையும் ஆக்கினை தீர்ப்பையும் நீக்க வேண்டும் என்றதுக்காக தான் குமாரன் இந்த பூமியில பிறந்தார். அதே மாதிரி விளங்குது. இயேசு மதவாதி கிடையாதுங்க. ஏதோ ஒரு மதத்தை உருவாக்குறதுக்காக இயேசு பிறக்கல. இல்ல நல்ல போதனைகளை இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்றதுக்காக இயேசு பிறக்கல. இயேசு முழுக்க முழுக்க மனுஷனுடைய வாழ்க்கையில அவமானத்தையும் நிந்தைகளையும் ஆக்கணை தீர்ப்புகளையும் அவனை விட்டு நீக்கணும். நீங்கிடுச்சு. சொல்லுங்க, குமாரன் எனக்காக பிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஏமே. அடுத்து 25, ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோப்பு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். எப்ப? யோசேப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய பிறக்கலையா அவனுக்கு? யோசிச்சு பாருங்க, நிறைய குழந்தை பிறந்துச்சு. 10 ஆம்பளை பசங்க பிறந்துருச்சு. இது 11வது யோசேப்பு. ஒரு முறை கூட லாபான் கிட்ட கேட்கவே கிடையாது, நான் போறேன் என்ன அனுப்பிச்சிரு, நான் போறேன் என்ன அனுப்பிச்சிரு, நான் போறேன் என்ன அனுப்பிச்சிரு. ஒரு முறை கேட்கல. யோசேப்பு பிறந்த உடனே லாபான் கிட்ட போய் இப்ப பேசுறான், நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போகும்படி என்னை அனுப்பிவிடு. அப்ப யோசேப்பு பிறந்த உடனே அவன் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு உந்துகோல் அவனுக்கு வருது பாருங்க. அப்ப யோசேப்பு பிறந்த உடனே தான் போய் வாயை திறக்கிறான், நான் போனோம், என்னையும் பிள்ளைகளையும் நான் இதுவரையும் சம்பாதிச்சதையும் என்ன பண்ணு, அனுப்பிவிடு. ஏமே. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இயேசு பிறந்த நோக்கம் என்னன்னா, உங்களையும் என்னையும் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படி தான் அவர் பிறந்தார். எந்த மாதிரி விளங்குது? அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஸ்தானத்துக்கு போகும்படி, என் தேசத்துக்கு போகும்படி. என்ன வார்த்தை பாருங்க அது. என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் நான் போகும்படி. அப்போ அந்த ஸ்தானத்தில் மீண்டும் கொண்டு வந்து அவனை வைக்கணுங்க. என்ன வாக்கு தத்தெல்லாம் மனுஷனுக்கு பண்ணாரோ, மனுஷனை குறிச்சு தேவன் எதையெல்லாம் அவர் மனதுக்குள்ள வச்சிருந்தாரோ, ஆதாம் உருவாக்கும் பொழுதே ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளவு நலமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்வா இருக்கணும், வெற்றியா இருக்கணும், அவர் எதெல்லாம் அவனுக்காக வடிவமைச்சு வச்சிருந்தாரோ அந்த இடத்துக்கு மனுஷனை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் குமாரன் அவர் இறக்குனார். ஏமே. எந்த மாதிரி விளங்குது? சொல்லுங்க, என் ஸ்தானத்துக்கு நான் ஏறி போகணும். அப்ப உங்க ஸ்தானம் என்ன? வெற்றி. உங்க ஸ்தானம் என்ன? ஆசீர்வாதம். உங்க ஸ்தானம் என்ன? சுகம். உங்க ஸ்தானம் என்ன? ஆரோக்கியம். உங்க ஸ்தானம் என்ன? சொல்லுங்க, உங்க ஸ்தானம் என்ன? நோயில் இருக்கிறதா? உங்க ஸ்தானம் என்ன? அடிமையா இருக்கிறதா? உங்க ஸ்தானம் என்ன? அப்ப இவ்வளவு நாள் பாருங்க, யாக்கோப்புக்கு அந்த எண்ணம் வரல. யோசேப்பு பிறந்த உடனே அந்த எண்ணம் வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் முற்பதாக்கள் பிறந்திருக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாம் பிறந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு பிறக்கணும், இயேசு பிறக்கணும். இயேசு பிறந்ததான் நம்ம ஸ்தானத்துக்கு நம்மளால போய் சேர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? சொல்லுங்க, என் ஸ்தானத்துக்கு போகும்படி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்தானத்துக்கு போகும்படி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர் விடுதலை ஆக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோப்புடைய அடிமைத்தனத்தில் என்ன பண்ணிட்டார்? அவரு மாத்தி போட்டார். பல வருஷம் அடிமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் ஸ்தானத்துக்கு நான் போகும்படி என்னை அனுப்பிவிடு. கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஏமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் இந்த நல்ல தெய்வத்தை பிரசங்கம் பண்றோம். யோசிச்சு பாருங்க, நிந்தையை நீக்கிறதுக்காக யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீங்க இந்த வருஷம்?
எந்தெந்த இடத்துல அவமானம் போட்டீங்க, எந்த மனுஷன் முன்னாடி தலை குனிந்தீங்க, எந்த கம்பெனியில் தலை குனிந்தீங்க. அவமானன்றது சாதாரண நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது பாருங்கள், ராகேலுடைய அவமானத்தை கர்த்தர் நீக்கினார். ஏமே, உங்கள் அவமானத்தையும் கர்த்தர் நீக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அவமானத்தெல்லாம் கர்த்தர் நீக்குவார். அவமானம் மட்டும் ரொம்ப கஷ்டங்க. நல்லா படிக்கலன்னா அவமானம் பாருங்க, உடனே சிரிக்கிறீங்க பாருங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப வேதனையோடு தான் போயிருக்கிறேன். ஏன்னா நல்லா படிப்போம் நம்ம. அந்த அந்த பரீட்சை பேப்பர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி பார்க்கணும், கட்டடிக்கிற முதல் ஆள் நம்ம தான் இருப்போம். ஏன்னா அங்கே போனால் அவமானமாக இருக்கும். அந்த பேப்பர் வாசிக்கும் போதே, பேர் கூப்பிடும் போதே, நம்ம பேரை சொன்னாவே கிளாஸை சிரிக்கும் பாருங்க. அந்த மாதிரி அவமானமாக இருக்கும். அவமானன்றது கஷ்டம். 4 பேர் முன்னாடி நம்மளை என்ன பண்ணாது. கடன் வாங்கி பாருங்க, எத்தனை பேர் கடன் வாங்கி சந்தோஷமா இருக்கு. கடன் வாங்கிடுங்க, ஒரு இஎம்ஐ கட்டாத போய் பாருங்க, அவன் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் வட்டி கடன் வாங்கிடுங்க. எப்படி இருக்கும்? நீ வாசப்படல அவன் காலையில் வந்து நின்று பெல் அடிக்கிறான், அவன் சத்தம் கேட்ட உடனே உள்ள ஒழிஞ்சி நான் வரலன்னு சொல்லுமா? அவர் ராத்திரி ஃபுல்லாக வேலையாங்க, வீட்டுக்கே வரலையான்னு சொல்லுங்க. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, நமக்கு சுதந்திரம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது அவமானம் இல்லையா? அவமானமா இல்லைங்களா? ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு உங்க தொழில் தோத்து போயிட்டாங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில் தோத்து போயிருங்க, அதுக்கு பேர் என்னதுங்க? அவமானம். அந்த பிஸ்னஸ் என்னால சரியா பண்ண முடியாது, அவமானம். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க அவமானத்தெல்லாம் இந்த வருஷம் நீக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. படிப்பு வரலையா? யோசிக்காத, கர்த்தர் உனக்காக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் லாஸ் ஆகி போச்சு, கடன் தொல்லையில் கஷ்டப்படுற வழி இல்லை, கர்த்தர் இதை அடைக்கிறதுக்கு உனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார். அவ்வளோ எந்த மாதிரி விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவமானத்தெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த மாதிரி நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஏமே, பக்கத்தில் பார்த்து சிரிச்சுனே சொல்லுங்க, இனி நீங்கள் அவமானப்பட மாட்டீங்க. இல்லை, சிரிச்சுனே சொல்லணும், இது உண்மைன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, இனி நீங்கள் அவமானப்பட மாட்டீங்க. எப்படி செய்வார்? கர்த்தர் செய்வார், அவ்வளோதான். அந்த வார்த்தை எனக்கு இப்போ கூட லூக்கா சுவிசேஷம் வார்த்தைனா ரொம்ப அருமையாக, அந்த 1ஆம் அதிகாரத்தை எனக்கு ரொம்ப யோசிக்க வைக்கும் பாருங்க. மரியாள்கிட்ட வந்து காபிரியல் சொல்கிறான், நீ கண்ணி ஒரு கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவா, இயேசுன்ற பேர். உடனே அந்த அம்மா டக்குன்னு இது எப்படி ஆகும் பட்டுன்னு சொன்னான் பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து நித்தம் தேவனை பார்க்கறாங்க. 1000 ஆண்டுகளா இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், என்னவா இருக்கிறார், சிருஷ்டிப்பின் தேவன், வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன். அந்த தேவனை பார்க்க இப்ப காபிரியலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உறுதி, அந்த வெளிச்சம், அந்த வார்த்தை வருது பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியே சொல்றான் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பாருங்க. எழுந்தவன் அக்கம் பக்கத்தை நோக்கி பார்க்காதீங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இதெல்லாம் தூக்கி ஓலம் போடுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்க. இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவனும் உங்களுக்கு நன்மை செய்ய தேவையில்லை, எவன் கை ஏந்த தேவையில்லை, யாருக்கிட்ட போய் நிக்க தேவையில்லை. என் கர்த்தர் எனக்காக காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். எப்படி ஆகும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்று. என்ன வார்த்தை எப்படி இருக்கும்? காபிரியல், ஒரு நிமிஷம் இருமா, இது எப்படி ஆகும்னு தெரியல, நான் மேலே போய் ஒரு நிமிஷம் கேட்டு வரேன். அவ கேட்குறாங்க, மரியாள் எப்படி ஆகும்னு கேட்குறான். என்ன ஆண்டவரே சொல்லிட்டோம், பதிலே இல்லைங்க. தேவனால கூடாத காரியம் என்ன? அவன் பார்க்குறான். வேதம் சொல்லுகிற அவரை பார்க்க அவரை மாதிரி ஆயிடுவீங்க. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் சொல்லலாம், ஒவ்வொரு நாள் காலை எழுந்து கதறுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க சரீரத்தில் வலி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், உங்களை குறிச்சு ஒரு பெரிய வேதனை இருக்கலாம், உங்களுக்குள்ள தளர்ந்து போன ஒரு தன்மை இருக்கலாம். எழுதி நின்று சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க, விடி பரலோகமே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பி. இந்த மாதிரி விளங்குது. சும்மா கர்த்தர் வந்து ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை குறிச்சு நல்லா விளங்குற அளவுக்கு அறிவை திறந்து விடுங்க, அவ்வளவுதான். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரனா, காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாலில் பெரிய கட்டன் போட்டிருப்பாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிறது முன்னாடி அதை திறந்து விட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே முழு சூரியன் உள்ள அடிக்கும். அப்படியே எல்லாம் அந்த ஹாலு, ரூமு, கிச்சன், பெட்ரூமு, பாத்ரூம் எல்லாத்துலேயும் இந்த சூரிய வெளிச்சம் அப்படியே படந்துடும் பாருங்க. அப்படியே அந்த ஸ்கிரீனை திறந்து விடணும். கர்த்தர் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்து விடணும். அப்படி அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. தேவன்ற அந்த வெளிச்சமா வெளிப்பாட வெளியில வரணும் பாருங்க, உள்ள வரணும். அப்படியே ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு போவோம். ரொம்ப நல்லவர்.
சங்கீதக்காரன் வந்து இந்த தேவனை குறித்து நல்ல ஒரு விசாலமான ஒரு எண்ணம் உடையவன். அதனால தான் அவன் போகிற போதெல்லாம் சொல்ல, மலைகள் அதிர்ந்தாலும் பூமி நிலை மாறினாலும் நான் பயப்படேன், ஏன்னா கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். அருமையான வாசனம் பாருங்க. அது சங்கீதம் 16 மறக்கவே முடியாது. என்னால் கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 85க்கு வாங்க, 1லிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். சேலா. சேலான்னா என்ன தெரியுமா? உரத்த சத்தமாய். என்னது? உரத்த சத்தமாய். இப்போ நான் சேலான்னா ஒரு சவுண்டு கூட இல்லை பாருங்க. சொல்லுங்களா, பின் ட்ராப் சவுண்டு கூட இல்லாத மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. வாசிக்கிற சேலான்ற இடத்துல அல்லேலூயான்னு ஒரு உரத்த சத்தத்தை கொடுங்க. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். சேலா. இது அக்கிரமத்தெல்லாம் என்ன பண்ணாராம்? மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணாராம்? மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை திருப்பினீர். பாருங்க, இதெல்லாம் நம்ம மேல வரணும். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். எல்லாம் திருப்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பீரோ? கேள்வி அது. தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க. எழுப்ப மாட்டீங்களா? செய்ய மாட்டீங்களா? அதுக்கப்புறம் கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். சொல்லுங்க, சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. எல்லாம் கர்த்தர் செய்யறாரு, ஆனா அந்த மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. இதுதான் இங்க பிரச்சனையே. கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பண்ணிருந்தாலும் பாருங்க, அந்த மதிக்கேட்டில் திரும்புறோம் பாரு, அதுதான் ஒரு இழப்புக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுது. இவ்வளவுத்தையும் சொல்றான். அவர் கோபத்தை மன்னிக்கிறோ, அவர் அக்கிரமத்தெல்லாம் மறைப்பீர். சேலா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாங்க, அவங்க மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அவங்க திரும்ப கூடாது, திரும்ப அந்த மாதிரி மதிக்கேட்டுக்குள்ள அவங்க போக கூடாது. ஏன்னா இந்த மதிக்கேடுன்றது என்னன்னா, தேவன் நமக்கு மன்னிச்சிட்டாரு, நம்மளை வாழ்வழிச்சிருக்கிறாரு, நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாருன்றதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ளணும். மதிக்கேடுது என்னன்னு சொன்னா, தேவன் நம்மளை மன்னித்தார். போன வாரம் சொன்ன இல்லைங்களா, தேவன் நம்மளை மன்னித்தார்ன்றதுக்கு எவ்வளவு காலம் டியூரேஷன் வச்சிருப்பீங்க? உங்களை கடவுளை மன்னிச்சார்ன்றதுக்கு எவ்வளவு காலம் டியூரேஷன் வச்சிருப்பீங்க? சொல்லுங்க. உங்களை கடவுளை மன்னிச்சார்னு எவ்வளவு காலம் வரையும் அதுக்கு வேல்யூங்க? எவ்வளவு காலம் வரையும் அது எக்ஸ்பைரி ஆகாம இருக்கும் அந்த மன்னிப்பு? சொல்லுங்க. நித்திய வரையும் அவர் என்ன பண்ண மாட்டார், அந்த மன்னிப்பை எக்ஸ்பைரி ஆக முடியாது. அதனாலதான் அவர் சொல்ல மன்னித்தார் அப்படின்றது, அவர் நம்மளை அக்கிரமத்தை நீக்கினார் அப்படின்னு சொல்றது, எரிச்சலை திருப்பினார், கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டார், எல்லாத்தையும் மாத்தினார் சொல்றது எது வரைக்கும் சொன்னா, ஏதோ ஒரு தற்காலிகமானது கிடையாது, நித்திய வரைக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப மதிக்கேட்டுக்கு அவர்கள் திரும்பாதிருப்பார்களாக சொன்னா, திரும்ப மனுஷனுக்கு என்ன தோணுது தெரியுங்களா? மனுஷனுடைய மனதில் முழுவதும் இந்த ஆக்கினை திருப்ப அகைன் அவனுக்குள்ளாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஐயோ, ஆண்டவர் எனக்கு ஏதோ தண்டனை கொடுக்குறதா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார், அதனாலதான் என் வாழ்க்கையில நடக்கல, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாபம் இருக்கு, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மை வரல, என் வாழ்க்கையில் ஏதோ உயர்வு. ஏன்னா மீண்டும் அவன் மனதில் என்ன தோணுதுன்னா, அந்த அந்த திரும்ப அந்த பழைய எண்ணம் வருது. என்ன எண்ணம்? அந்த தண்டனை, சாபங்கள், சிறையிருப்பு, இந்த எண்ணங்கள் மீண்டும் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது பாருங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், மீண்டும் அவர்கள் அந்த அந்த பழைய எண்ணங்களுக்கு திரும்பாது இருப்பார்களாக. அந்த வசனம் அப்படியே வருது பாருங்க, வாசி பாருங்க. அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களா. வாசிக்கலாம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவர் பயந்தவர்களுக்கு சமயமா இருக்குது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று மொத்தம் செய்யும். இந்த வசனம் நமக்கு என்ன புரியுதா?
கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பாருங்க, கிருபையும் சத்தியம் என்றது ஒண்ணுதான். அதனாலதான் யோவான் 1:17 அந்த வார்த்தை அப்படியே இருப்பாருங்க. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசு மூலமாய் வந்தது, பிரவேசித்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை. அப்ப இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். சமாதானம் என்ன பண்ணுவாராம்? கூறுவார். சொல்லுங்க, சமாதானம் கூறுவார். இப்ப 10ல வாசிக்கிறீங்க, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதிக்கும் சமாதானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சமாதானம் சொன்னா ஷாሎም, சமாதானம் சொன்னா ப்ராஸ்பரிட்டி. அப்ப நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுதுங்க? சந்திக்குது. நீதி அங்க இருக்குதுன்னு சொன்னா அங்க சமாதானம் என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுதுங்க? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்களேன், சந்திக்குது. சொல்லுங்க, சந்திக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், சமீபத்தில் நம்ம சர்ச்சில் ஒரு பாஸ்டர் கல்யாணம் ஆச்சு, பாஸ்டர் கிரேஸ்வின் கல்யாணம் ஆச்சு. இப்போ கல்யாணம் ஆன உடனே அவர் தனியா இல்லை, ஒரு தனி வீடு எடுத்துன்னு போயிட்டாரு. இப்போ வீட்டில் அங்கே யார் இருக்கிறது? நல்லா தான் சொல்லுங்க, மனைவி இருக்கிறாங்க. இவ்வளவு காலம் தனியா இருந்தார், இப்போ கூட யார் இருக்கிறது? வைஃப். இப்போ அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே யாரை சந்திக்கிறாரு? வைஃப்ன்றது யாரு? சமாதானம் சொல்ல வராதா? அப்ப நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் சொன்னா, நீதி வர இடத்துல சமாதானம் கண்டிப்பா இருப்பாங்க. நீதி வர இடத்துல செழிப்பு கண்டிப்பா என்ன பண்ணும்? சந்திக்கும். அப்ப நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னை நீதியாய் வச்சிருக்கிறார்னு சொன்னாவே என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப நான் நீதியா இருக்கிறேன்னு சொன்னாவே என்ன சமாதானத்தை சந்திச்சே ஆகணும். எந்த மாதிரி விளங்குது? அல்லேலூயா. 2 Corinthians 5:21 சொல்லுகிறது, பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார், நீதி அறியாத நாம் அவராலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டோம். அப்ப நீதி சமாதானம், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. இப்ப அந்த சமாதானத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன சந்திக்குது? சொல்லுங்க, சந்திக்குது. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சொல்லுங்க, சந்திக்கும். அல்லேலூயா. அப்ப நான் நீதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சமாதானம் இல்லைன்னு சொன்ன அப்படின்னா, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்ல சரியா விளங்கிக்கலன்னு அர்த்தம், இல்ல சரியான வகையில மனம் பொருந்தலன்னு அர்த்தம். ஏதாவது நடந்திருக்கும். நாங்க யோசிச்சு பாருங்க, சமாதானம், நான் நீதியா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன்னா அப்ப சமாதானம் சந்திக்கும். சொல்லுங்க, சமாதானம் சந்திக்கும், ஒன்றை ஒன்று சந்திக்கும். ரெண்டுமே அங்க ஒன்னா இருக்குங்க. நீதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தனியா இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நீதியா இருக்கிறேன்னு சொன்னா நான் ஆசீர்வாதமா இருப்பது நிச்சயம். அதுதான் மதிக்கேடு. அந்த மதிக்கேட்டுக்குள்ள போக கூடாது. அதுதான் ஒரு தவறான ஒரு காரியம். எதுனா, நான் நீதியா இருப்பேன் ஆனா என்கிட்ட ஆசீர்வாதமா இருக்காது. நான் நீதியா இருப்பேன் ஆனா எனக்கு தண்டனை இருக்கும். நான் நீதியா இருப்பேன், எனக்கு கடவுள் என்ன ஏதோ ஒரு சாபத்தினால எனக்கு ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்காரு. கிடையாது. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சொல்லுங்க, சந்திக்கும். அல்லேலூயா. எந்த மாதிரி விளங்குது? வாசிக்கலாம் பாருங்க. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடி சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நீதி என்ன பண்ணுதான்? அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடி சுவடுகளின் வழிகளே நம்மை நிறுத்தும். நீதி வேலையை என்ன தெரியுங்களா? சுகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது, சமாதானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, ஆரோக்கியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, செழிப்பில் கொண்டு போய் சேர்க்கிறது. நீதி அவருக்கு முன்பாக போய் அந்த அடி சுவடை நம்ம காமிக்குதான். எப்படி நீ போய் செழிக்கணும், எப்படி நீ சுகமா வாழணும், எப்படி நீ நன்மையா இருக்கணும், எப்படி உன் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளை சுதந்திரத்துக்குள்ள ஒரு அடிச்சோட என்ன தெரியுங்களா? உன்னை பார்த்து அப்படியே அதில் நடந்து போறது. இன்னைக்கு இருக்கிற ஜிபிஆர்எஸ் மாதிரி வைங்களேன், எடுத்து போன்ல நீங்க ஆன் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணிட்டு நீங்க கார்ல முன்னாடி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க எங்க போகணுமோ அதை அப்படி உங்களை கைட் பண்ணினே போங்க. லெப்ட்ல போ, ரைட்ல திரும்ப, ஒரு சர்க்கிள், ஒரு யூ டர்ன் எடு, செகண்ட் லெப்ட் எடு, தேர்ட் ரைட் எடு, கரெக்டா உங்களுக்கு சொல்லி கொண்டு போய் நீ எங்க போய் நீங்க சேரணுமோ அங்க கொண்டு போய் அது உங்களை என்ன பண்ணுதுங்க? சேர்த்துரும். இங்க சொல்றாரு பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. நீதி அவருக்கு முன்பதாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும்.
அப்ப நீதி என்ன சமாதானத்தில் கொண்டு போய் நிறுத்துது, நீதி என்ன பொருளாதார செழிப்புல கொண்டு போய் நிறுத்துது, நீதி என்ன சுகத்துல கொண்டு போய் நிறுத்துது, நீதி என்ன எல்லா விதமான நன்மையில கொண்டு போய் நிறுத்துது. அப்ப நீதி எதுக்காக சொன்னா எல்லாத்தையும் சந்திக்க வைக்குது என்ன கொண்டு போய். எத்தனை இங்க நீதிமான் சொல்லுங்க? நான் நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக்கணைகளை அகற்றி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8-9. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, மீண்டும் வந்து பாருங்க, நிந்தை அவமானம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மரணத்தை எப்படி விழுங்குறாராம் சொல்லுங்க? மரணத்தை விழுங்கினார்னே சொல்லலாமே. ஆனா ஒரு வசனம் என்னன்னு வருது பாருங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்ப மரணம்ன்றது என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முடிவு. இப்ப அதை எப்படி எனக்கு வெற்றியா மாற்றி தரணும்னா, அவர் அதை கையில் எடுக்கிற வரை அது வெற்றியா மாறவே மாறாது. அதுதான் சொல்லப்படுது பாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை, சொல்லுங்க, கண்ணீரை துடைத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ணீர்லாம் துடைத்து. சும்மா ஆண்டவர் எப்படியா துடைப்பார்? இல்ல, அவர் வேலையா தான். அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். அக்காலத்திலே நான் சொன்னேன் இல்லைங்களா, அக்காலம் நாங்க சொன்னா அது இக்காலம். கிறிஸ்து இயேசுவை பத்தி பேசப்பட்டு பாருங்க. இக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினார் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். சொல்லுங்க, இவருக்காக காத்திருப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவருக்காக காத்திருக்கும். கர்த்தருக்காக காத்திருக்குதுன்றது உங்களை இழைக்க பண்ணாதுங்க. உங்க நிந்தையை நீக்கும், அவமானத்தை நீக்கும், கஷ்டத்தை நீக்கும், எல்லா விதமான காரியத்தையும் வெற்றி உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். அது ஆமென். நான் வார்த்தை போறேன், அக்காலத்திலே, அக்காலம்னா இக்காலம், இக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சித்தார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. இல்லை காரியத்தை சொல்ல போறேன். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறது ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணும். அன்னைக்கு ஒன்றா ராகேலுக்கு பிரச்சனையா இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எனக்கு பிறக்கலை, எனக்கு பிறக்கலை, எனக்கு பிறக்கலை. ஆனால் கர்த்தர் தாமதித்தாலும் பெஸ்ட்டாக கொடுத்தார். ஒரு இயேசுவை கொண்டு வந்து கொடுத்தார். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தாமதமாகும் போது நம்ம போய் எதையும் உண்டு பண்ணுறக்கூடாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகாருக்காக ஒரு நீர் ஊற்றிய கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்தார். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஆகாருக்காக என்ன பண்ணார்? ஒரு நீர் ஊற்றிய உண்டு பண்ணார். சில நேரத்தில் வறண்ட நிலம் மாதிரி இருக்குது, பயப்படாதீங்க, உங்களுக்காக ஒரு நீர் ஊற்ற கர்த்தர் ஆயத்தம் பண்ண வல்லவராரு. சில விஷயங்கள் நம்ம விளங்கி கொள்ளணும் பாருங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடத்துகிற அந்த விதத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கலாம், சில விஷயங்கள், சில காரியங்கள் தாமதமாகலாம், சில விஷயங்கள் நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் பெஸ்டான காரியத்தை செய்ய போறான்னு மனதில் வச்சு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு பெஸ்டான காரியத்தை செய்ய போறாரு. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டான காரியத்தை செய்ய போறாரு. ஆமென். சில நேரத்தில் நடக்கல பிரதர், பெருசா நடக்கும்னு அர்த்தம். பிரதர் ஒண்ணுமே கண்ணுக்கே தெரியல, அப்படியே அவ போயிட்டா, எண்டுக்கு வந்துட்டா பாருங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்றா. கர்த்தர் சொல்றாரு, கண்ணை திறந்து பாருன்றார். அவ்வளவுதான். பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், கண்ணை திறந்து பார்த்த வேதம் சொல்லுது, அங்கே நீர் விட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த பிள்ளைக்கும் கொடுத்தால் தானும் போறீங்களா, அவன் வில்விதியில் வல்லவன் ஆனான் வேதம் சொல்லுது பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் பொறுமை ரொம்ப அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுமையா இருக்கு. இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, பொறுமையா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஏமே, அதை தான் சொல்றேன், அவருக்கே காத்திருப்போம். அவர் செய்ய போற காரியம் மகா பெரிதான காரியமாய் இருக்க போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்துக்கு போங்க, ஏசாயா 40 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம் பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும்
அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் என்னன்னு சொல்றாருங்க. ஜனங்களை போய் ஆற்றுங்கள். என்னத்தை வச்சு உங்களை ஆற்றுறது, என்னத்தை வச்சு நான் உங்களை தேட்டுறது எனக்கு சொல்லுங்க. பாட்டு பாட்டா எல்லாரையும் படுக்க வச்சு ஓலாலி பெத்தலைகள் வேசு பிறந்தாரு உங்களுக்காக பிறந்தாரு உங்களை தூங்க வைக்கட்டுமா, இல்லை ஏனை கட்டி போட்டு பெருசாக ஆட்டுமா? சொல்லுங்க. ஆற்றுங்கள் தேற்றுங்கள், போய் ஜனங்களுக்கு சொல்லணும். என்னத்தை சொல்றாரு, என்ன மாதிரி வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள். எப்படி ஆற்றுறது, எப்படி தேற்றுறது சொல்லி கொடுக்கிறார் அவரே. எப்படி போய் ஜனத்தை ஆற்றுறது, எப்படி தேற்றுறது, போய் சொல்லு. போர் முடிந்தது. எப்படி ஆற்ற சொல்றாரு? போர் முடிந்தது. போர் முடிந்ததுன்னா என்ன பண்ண தெரியுமா? ஒரு போர் முடிஞ்சு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தா எப்படி வருவான்? உங்க போர் முடிந்தது. போர் முடிந்தது என்ன தெரியுமாங்க? போர் முடிஞ்சிச்சுனாவே முடிச்சு போறாங்க. அங்க ஒரே டான்ஸ் தாங்க, அப்படியே ஒரே பாட்டு தான். போர் முடிஞ்சு அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாது, மிலிட்டரியில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் பாருங்க. லீவு கிடைக்குது, நாளைக்கு நீ ஊருக்கு போறோன்னு சொல்லிட்ட மாதிரி இன்னைக்கு அவர் பயங்கரமாயிடுவார். நாளைக்கு காலையில நீ ஊருக்கு போறோன்னு அவர் அப்படியே மனது அவர் சந்தோஷம். மிலிட்டரியில் வேலை செய்யவங்களுக்கு அது தெரியும். ஒரு தலையாட்டுறாரு பாருங்க, மிலிட்டரியில் இருக்கிறார். எப்போ 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 பொழுது விடி, எப்போ விடி எப்போ விடி, ஒரே பாட்டுலாம் நீ நைட் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே ட்ரெயினை முடிச்சு ஓடுற ட்ரெயின் அப்படியே ஓடி ஏறி போய் அப்படியே 2 கையில் நிக்க வச்சு ஏறுவார். ஏன்னா அவ்வளவு பலன் இருக்கும் அவருக்கு. என்ன விட முடியாது, சந்தோஷம். போர் முடிந்தது. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில போர் முடிந்தது. அவ்வளவுதான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, போர் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போர் முடிந்தது. ஒத்துக்கிறீங்களா? போர் முடிந்ததுன்னா போர் முடிஞ்சது. நம்ம பசங்கிட்ட சொல்றோம், போர் முடிந்தது. இன்னும் டான்ஸ் ஆடிருப்பானுங்க அவங்க. எக்ஸாம் முடிஞ்சு, லாஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப விளங்குது பாருங்க எல்லாரும். லாஸ்ட் எக்ஸாம் நீ முடிஞ்சிரா, அவ்வளவுதான். இனி பிஇ இதான் கடைசி செமஸ்டர், கடைசி எக்ஸாம். இனி காலேஜுக்குள்ள வர தேவையில்ல, அவ்வளவுதான் பாருங்க. அவன் இனி நான் காம்பவுண்ட பார்க்கறதே வேற மாதிரி பார்ப்பான். பாத்துறீங்களா? வாத்தியாரை பார்க்கறதே வேற மாதிரி பார்ப்பான். நாலுல இருந்து நீ என்கிட்ட பேசுவ நினைக்கிற, நீ ஒண்ணு முடிந்தது, எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். செலக்ட் ஆயிட்டான், கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டான், உன் படிப்பு முடிஞ்சு, இப்ப வேலைக்கு போறான். இப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒரு பேக்கேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு வந்து 75,000 சேலரி. அவ்வளவுதான் பாருங்க. அவன் எவனையுமே மதிக்க மாட்டான். வீட்டுல அவங்க அப்பா சொன்னா, இவ்வளவு நாளா என்ன நீங்க பேசியிருந்தீங்க, நீ பேசாதீங்க, எனக்கு தெரியும். 75,000 சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். போர் முடிந்தது. கர்த்தர் சொல்றாரு, இனி வந்து நீ அடிமை கிடையாது, போர் முடிந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் போர் முடிந்தது. ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து வாயில எல்லாருக்கும் ஒரு ரப்பர் பேண்ட் வைக்க சொல்ல, ஒரு பப்பி மாதிரி கொடுத்து சப்பி நல்லா தூங்க வச்சு வாப்பா. கர்த்தர் உங்களை ஆற்றுகிறார் பிரதர், தேற்றுகிறார் பிரதர். அவரே சொல்றார், போய் சொல்லு, போர் முடிந்தது. என்ன வார்த்தை பாருங்க. போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். சொல்லுங்க, அக்கிரமம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பக்கத்துல பாசம், அக்கிரமம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுனே சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. உங்க அக்கிரமம் எல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, என்றும் அதன் தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். யாருக்கு போய் கூறுறது? சொல்லுங்க, யாரு கூப்பிட்டு? பாவத்துக்கெல்லாம் எத்தனை செட்டில்மெண்ட் பண்ணாராம்? சிங்கிள் செட்டில்மெண்ட் கிடையாது, டபுள் பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டார். போ, என் குமாரனே அதுக்கு பேமெண்டா கொடுக்குறேன் போன்னு கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெட்டத்தனியான பதில கொடுத்தாராம். அந்த வார்த்தை பாருங்க, வாசித்து பாருங்க. அக்கிரம் நிவர்த்தி ஆயிற்றும் தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய். சொல்லுங்க, சகல பாவங்களின் நிமித்தம். அங்க எதுவுமே விட்டு வைக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்ட. சகல பாவத்தின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூறுங்கள். எல்லாத்துக்கும் சொல்றார், ஆக்கரை தீர்ப்பெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அக்கிரமெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு, போர் முடிந்தது. கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்ய போறார். ஆமென். சொல்லுங்க, இனி எனக்கு ஆக்கனை இல்லை. பக்கத்துல போசுங்க, இனி உங்களுக்கு ஆக்கனை இல்லை, இனி உங்களுக்கு நிந்த இல்லை, இனி உங்களுக்கு அவமானம் இல்லை, இனி உங்களுக்கு போர் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் தீர்த்துட்டாரு. அததான் ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எதுவும் விசுவாசிக்கிறீங்க?
நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற திரும்ப ஆண்டவரே என்ன அர்த்தம்? இப்போ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க? சந்தோஷமா எழுந்த கர்த்தருக்கு என்ன பண்ணும்? ஸ்தோத்திரத்தை சொல்லணும், அவ்வளோதான். கர்த்தாவே நன்றி நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காகவே விடுகிறதுக்காக நன்றி, நன்மையை காணும்படி எங்களை உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய ரட்சிப்பின் துணி எங்கள் மூலமாக, எங்கள் வாழ்க்கை மூலமாய், எங்கள் சபையின் மூலமாய், எங்கள் சந்ததி மூலமாய் எழும்புகிறது, அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை போல ஒரு தெய்வம் கிடையாதுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்லிட்டு அவரே எப்படி ஆற்றணும்னு சொல்லி கொடுக்குறாரு. போய் சொல்ல போர் முடிந்தது, போய் சொல்ல அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று, போய் சொல்ல சகல பாவங்களுக்கும் ரெட்டிப்பாய் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, போய் சொல்லு போ. கர்த்தர் சொன்னார்னு போய் சொல்லுன்றார். என்ன மாதிரி வார்த்தை பாரு, கர்த்தர் கையில் ரெட்டிப்பு அடைந்து தீர்ந்தது என்று அதுக்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே போர் முடிஞ்சா நல்லா சந்தோஷமா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. இனி யோசிக்காதீங்க. அருமையான வசனம். வாங்க ஏசாயா 51 வாங்க, 22, 23. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறதாவது. சொல்லுங்க, எனக்காக வழக்காட போறாரு. ஏமே என் வக்கீல் சாதாரணமான ஆள் கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்களா, பெரிய பெரிய கம்பெனி முதலாளிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி முதலாளி எல்லாருக்குமே ஒரு வக்கீல் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பேர் போன வக்கீல் இருந்தார், ராம்ஜெத் மிலானி. எல்லாருக்கும் தெரியும் ராம்ஜெத் மிலானின்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கோர்ட்டுக்குள்ளே வர்றாருனாவே ஜட்ஜே யோசிப்பாராம். தெரியுமா? ராம்ஜெத் மிலானி கோர்ட்டுக்குள்ளே வராருன்னா என்ன பண்ணுவாராம்? ஜட்ஜே யோசிப்பாராம். அவர் போனார்னா கூட ஒரு 50 வக்கீல் அப்படியே பின்னாடி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கோர்ட்டுக்கு வரமாட்டார் அவர், எல்லாமே ஜூனியர் அமைச்சு தான் முன்வார். அவர் ஒரு நாள் கோர்ட்டுக்கு வரணும்னா எவ்வளோ லட்சம் ரூபா கொடுக்கணும் நீங்கள். பெரிய பெரிய ஆள்லாம் அவரை தான் வச்சுருப்பாங்க, அரசியல்வாதிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் வச்சுருப்பாங்க. அவரெல்லாம் சப்பை. என் லாயர் மேலானவர் அவர், பூமிக்கும் வானத்துக்கும் மேலான லாயர். என் லாயர் நீ நீ வான மண்டலத்திலே அது கேஸ் போட்டாலும் சரி, உடைக்கிறதுக்கு ஒருத்தராங்க எனக்காக இருக்கிறார். சொல்லுங்க, என் வக்கீல் ரொம்ப மேலானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரணமான ஆள் இல்லைன்னா. பிசாசு எங்கெல்லாம் கேஸ் போட்டாலும் அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை, அதாவது அவன் வந்து செய்த குற்றம் என்னவெனில், சும்மா கிளம்பி போயின்னு ரத்தம் அதுக்கு மேலே இருக்குது அவன் மேலேன்றார். எத்தனை பேர் விசுவாசி? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜாமீன் போலீஸ்கார் கைது பண்ணி வந்துட்டாங்கன்னா, நீங்கள் ஜாமீன் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அவன் பேச்சு அங்கே பேசவே கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இல்லை, அதாவது கதவை திறந்து விடுறது அவன் வேலை, வேற பேச்சே நீ என்ன பண்ணக்கூடாது. இல்லை, அந்த குற்றத்துக்கு எல்லாம் நாங்கள் செட்டில் பண்ணிக்குவோம், அது எங்களுக்கு தெரியும். நீ வேலை என்ன பண்ணு. பிசாசுக்கு அப்படியே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 பசங்க மேலே வாங்கல. இப்போ இவன் ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டான், பண்ணல, ஒரு வேலை பண்ணிட்டான், சரிங்களா? இவர் வந்து இவரை கைது பண்ணிட்டார். கைது பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறார். எப்படி அரெஸ்ட் பண்ணுவேன்? கழுத்து மேலே அடிக்க மாட்டேன். அரெஸ்ட் பண்ணிருக்கிறார். இப்போ லாயர் வர்றார். நான் தான் லாயர், கொஞ்சம் கோட்டு போட்டதுனால நான் தான் லாயர். இப்போ அவர் கை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கை பிடி, கழுத்தை பிடி, பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு சான்ஸ் உனக்கு. அதெல்லாம் கேட்குறேன், என்ன பண்ணாரு? கொலை பண்ணா, அது பண்ணா, இதை பண்ணா, கையெடு, இந்த ஜாமீன், நீ வா போலாம். நீ இப்போ இவர் என்ன பண்ண முடியாது? பேப்பர் வச்சு சும்மா அசிங்கமாகி போச்சு, வா போலாம், நீ வா. சார் அவர் கொலை பண்ணார், நான் பார்த்துக்கிறேன், நீ பேசவே கூடாது. இப்போ அவர் சொல்ல, சார் கொலை பண்ணா, சொல்லியா கொலை பண்ணா, நல்லதான் என்ன இப்படி என்னன்னு சொல்ல, போலீஸ்கார மாதிரி இல்லை, சொல்ல கொலை பண்ணா. உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள்கிட்ட ஜாமீன் பேப்பர் இருக்குதா? போ, அப்போ கிளம்பு, கிளம்பு, நிற்காத, காத்து வட்ட கிளம்பு, இறங்கி முடிச்சா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு சுகம் தரக்கூடாது. உன் பிரச்சனை என்ன? எனக்கு வழக்காடுகிறவர் கர்த்தர். எதுமே விசுவாசி சொல்லுங்க, எனக்கு வழக்காடுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ ஏதோ ஒரு வகையில் லாஸ் ஆயிட்டு, ஏதோ கஷ்டப்பட்டு, ஏதோ முடிஞ்சு மேல ஒரு கேஸை கொண்டு வந்துட்டா பிசாசு. அங்க அப்பீல் அவர் யார் தெரியுமா? குமாரனே உனக்கு அது அப்பீல் அவர். பிசாசு முகத்தை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கி காமிக்கிறார். எப்படி உங்களை குற்றத்தை சாட்ட முடியும்? ஏன்னா இவனுக்காக நான் தான் லாயரா இருக்கிறேன். அந்த க்ஷணப்பொழுது உங்களை அவன் கையில் என்ன பண்ணுவாரு?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சரீரத்தில் ஒரு வியாதி இருந்து சுகம் நடக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. எனக்கு வயசாகி போச்சு பிரதர், அதனால இதெல்லாம் பிசாசு கொடுக்குற பொய். கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்றார் சங்கீதம் 92 கடைசி வந்து, முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள், வாழ வயதை நான் உனக்கு தருவேன். வியாதியில சாகணும்னு அவசியமே கிடையாது. யார் சொல்றது வியாதியில சாகணும்? வியாதியை நிராகரிக்கணும். கர்த்தர் எனக்காக வழக்காடுகிறார், சுகத்தை கொடுக்கிற வக்கீல் அவராக எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிதான் எழுந்து நிக்கணும் பாருங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தராகி உன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர். சொல்லுங்க, வழக்காட போகிற என் தேவனுமானவர். என்ன மாதிரி லாயர் கர்த்தர் கொடுத்துக்கிறார் பாருங்க. வழக்காட போகிற தேவனுமானவர் உன் தேவனுமானவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி உன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. தத்தளிப்பு என்ன தெரியுமா? இவ்வளவு வருஷம் எப்படி வாழ்ந்து தெரியாது. சும்மா தத்தளிச்சுன்னு சொன்னா, ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை தூக்கி வச்சு அதை கொதிக்கும் பார்த்தீங்கன்னா, கொதிக்கும். அதான் தத்தளிப்பு. இவனால எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, சரி வாழ்க்கை, சரி ஏதோ கோயில், ஏதோ பொண்டாட்டி, சரி ஏதோ, சரி என்ன செய்யறது, இப்படியே நிற்க முடியாது, சரி ஏதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி, பரவாயில்ல என்ன செய்யறது. கர்த்தர் சொல்றாரு, இனி அந்த தத்தளிப்பு வாழ்க்கையில் இருக்காது. விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தத்தளிப்பு என் வாழ்க்கையில் இருக்காது. சம்பளம் பத்தல, சரி என்ன பண்ற, சரி பரவாயில்ல கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம், சரி அது பண்ணும். தத்தளிப்புன்றதே இனி உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, வைக்க மாட்டார். சொல்லுங்க, தத்தளிப்பு இருக்காது. விசுவாசிக்கிற மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் செய்ய வல்ல வராரு. தத்தளிப்பை என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி உனக்கு தத்தளிப்பு இருக்காது. இனி உக்கத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இனி அந்த தத்தளிப்பான லைஃபே கிடையாது உனக்கு. இனி ஸ்மூத்தான லைஃப் தான் உங்க வாழ்க்கையில. போங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஸ்மூத்தான லைஃப். அதுக்குதான் கர்த்தரையே பிடிச்சிக்கணும். கர்த்தரை தவிர நம்மளை வாழ வைக்க வேற எதுவுமே கிடையாது இந்த பூமியில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி, கடந்து போகிறவளுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவன் கையில் அதை கொடுப்பேன் என்றார். விளங்குச்சா? விளங்குன மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாங்களாம், சிலத்தை சொல்ல, குனிப்பா எனக்கு வழி இல்லை குனின்னு சொல்லி உங்க மேல நடந்து போய், உங்க மேல நடந்து உங்களை தரையும் வீதியும் ஆக்குன ஆட்கள் கிட்ட அதை கையில் எடுத்து கொடுப்பாரு. அவன் தத்தளிப்பு இனி உனக்கு தத்தளிப்பா இருப்பதாங்க. ஏமே, உங்களை குனிய வச்சவன்லாம் இனி என்ன பண்ண போறான்னு தெரியல, அவனை குனிய வைக்க வேண்டியதா இருக்கு போதுன்னு. ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுங்க, நான் சொல்ல, கர்த்தர் சொல்றார், உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி, கடந்து போகிறவர்களுக்கு உன் முதுகை, சொல்லுங்க என் முதுகை, உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தின கையில் அதை கொடுப்பேன் என்றார். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, உங்க தத்தளிப்பெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக. உங்களை சஞ்சலப்படுத்தின, உங்களை முதுகுல உங்களை குனிய வச்சு உங்க முதுகு மேல நடந்து போய் அதை தரையும் வீதியுமாக்கின ஆட்கள் கையில உங்க தத்தளிப்படுத்து கையை கர்த்தர் கொடுக்குறேன்றாரு. ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, என் முதுக குனிய வச்சு உங்களுக்கு மத்தியில, நல்லா சொல்லுங்க, என் முதுக குனிய வச்சு உங்க மத்தியில கர்த்தர் என்ன நிமுற பண்ண போகிறார். ஏமே, இப்ப என்ன பண்ண, அவனை குனிய வச்சு உன்னை நடக்க விட போறாரு. கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க போய் உங்க எதிரிகளெல்லாம் பார்த்து இனி நீ குனிய போறன்னு சொல்லாதீங்க. நமக்கு யாரும் எதிரியே கிடையாது. நம்ம யாராவது எதிரி இருக்காங்களா? எனக்கு யாரும் எதிரியே கிடையாது. என்ன வேணா அவங்க எதிரியா பார்க்கலாம். நான் யாரையும் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு யாரும் எதிரியே கிடையாது. என் எதிரி ஒரே ஒரு ஆள் தான், பிசாசு மாத்திரம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனை தான் குனிய வைக்க போறேன். நான் எதெல்லாம் தத்தளிப்புல, எதெல்லாம் சஞ்சலத்தில், எதெல்லாம் அந்த பாத்திரத்தை கொடுத்தனும் கர்த்தர் அவங்க கையில கொடுக்கணும். தண்டனையின் மேல் தண்டனை தான். ஏமே, கேள்விப்பட்டீங்களா? தண்டனை மேல் தண்டனை கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு முறை பேப்பர் படிச்சிருந்தான் பாருங்க. அமெரிக்காவில் யாருக்கோ ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு. அவர் 400 வருஷம் ஜெயில்னு போட்டிருந்தாங்க. 400 வருஷம் ஜெயில்னா அதனால அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு 45-50 வயசுன்னு வைங்களேன். இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்பான்னு வைங்க. அப்போ 350 வருஷம் வேஸ்டா தானே போகுது.
எதுக்கு தண்டனை? 400 வருஷம் எதுக்கு தண்டனைன்னு கொடுத்தாங்க? நான் யோசிச்சிருந்தேன் பாருங்க. அப்படின்னு என்ன தெரியுங்களா, அவன் வாழ்க்கையில எக்காரணத்தினாலும் ஜெயில விட்டு வெளியில வரவே கூடாது. அதுக்கு தான் தண்டனையின் மேல் தண்டனை. பிசாசுக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இவ்வளவு நாளா நம்மள எதெல்லாம் தத்தளிப்பா கொடுத்தானோ இப்ப அவனுக்கு அதே தத்தளிப்பா அவன் கையில கொடுக்க போறாரு. ஏற்கனவே அவனுக்கு ஒரு தண்டனை இருக்குது, நித்திய அக்னி இருக்குதா இல்லையா? இப்ப இந்த தண்டனை அவன்கிட்ட கொடுக்கிறார். அவனுக்கு தண்டனையின் மேல் தண்டனை, உங்களுக்கு எனக்கு கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சுகத்தின் மேல் சுகம், நன்மையின் மேல் நன்மை. அவனுக்கு தண்டனையின் மேல் தண்டனை. ஆமென். இந்த கால வேலை என்னை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுது, இந்த கால வேலை நரகம் என்னை குறித்து பொறாமப்படுது. அவனுக்கு தண்டனை மேல் தண்டனை, எனக்கு பரலோகத்தில் சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க, என் தத்தளிப்பெல்லாம் கர்த்தர் நீக்கி விட்டார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? ஓமை துதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோசிக்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்யும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உங்களை வேறுபடுத்தி இருக்கிறார். உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. உங்கள் எலும்புகளும் அவைகளும் இல்லாத போதே கர்த்தர் அதை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். ஓ நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. தகப்பனே உமக்கு நன்றி, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எல்லா தத்தளிப்பங்களை விட்டு விலகிறபடினால நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, துதிக்கிறோம். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போனபடினால நன்றி. இயேசு நாமத்தினர் வியாதிகளெல்லாம் விலகிறபடினால நன்றி. இப்படி வியாகுலங்கள் விலகிறபடினால நன்றி. கண்ணீர்கள் எல்லாம் கத்த துடைக்கிறபடினால நன்றி. இவளுடைய நிந்தைகள் எல்லாம் நீக்குகிறபடினால நன்றி. இப்படி அவமானங்கள் எல்லாம் நீங்கி போகிறபடினால நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக பெரிய பலத்த காரியங்களை கத்து செய்ய வல்லவரா இருக்கிறேன். ஓ நன்றி ராஜா, நன்றி. ஆற்றுங்கள், தேற்றுங்கள். போர் முடிந்தது, உன் அக்கிரமங்கள்லாம் நிவர்த்தி ஆயிற்று, உன் சகல பாவங்களுக்கும் இரட்டத்தனையா கர்த்தர் பதில் தந்தான் போய் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ தேவன் சொல்லுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இருதயங்கள் தேற்றப்படுவதாக, பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து விடுதலை ஆகட்டும். கர்த்தருடைய சகல நன்மைகளும் மேன்மைகளும் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர் நீர் என்று அறிந்து கொள்ளட்டும். போகிறமெல்லாம் நெய்யாய் பொழியட்டும். தேவனுடைய தயவு இவளை சூழ்ந்திருக்கட்டும். அற்புதங்களை இயேசு நாமத்தில் கற்றவர்களும் கடன் தொல்லைகள் இயேசு நாமத்தில் விலகட்டும். ஓ பெருக்கத்தின் தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பியும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக.
கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதித்தார்.